வச்ச எதுல இதுலயே வச்சு வைக்க சொன்னா இருக்கிற ஆளு ரொம்ப கிளாமர் ஆகிட்டே இருக்கு. என்ன வர நானு பிய்ய தின்னுது. ஏய் தம்பி இது கொஞ்சம் இன்னொரு வீடு ஒழுக்கமா பேசிக்க. வாயில வந்து குத்தி விடுங்க. நீ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 4 பேர் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நாங்க என்ன ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கோம். ஏன் நீ என்ன பிரசவத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்? பிரசவத்துக்கு ஒன்னே தான் பிரசவத்துக்கு கூட்டு போனோம். எங்களுக்கு போக முடியாது. நல்லா இருக்கீங்களான்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது ஒரு வழக்கம் தானே. எத்தனை நாள் ஆச்சு பார்த்து நம்ம பார்த்து இப்போ 1 மாசம் இருக்கும்ல. ஆமா 7 மாசம் இருக்கு. முகரே பாரு முகரே. சங்கத்துல பாக்குறேன். இங்க பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த ஊருக்கு நீ தானே வந்திருக்கா? வேற ஊருக்கு போய் எத்தனை நாள் ஆகுது? அவ்வளவுதான் ஒரு 8 நாள் இருக்கு. 8 நாள் தான் இருக்குமா? பாக்குறீங்களா? அம்மா உனக்கு தெரியாதா? போறதுயா நீ வாட்டுக்கு சொல்லி பூதி அடிச்சுட்டு இருக்காத. அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அண்ணே யூடியூப் காரனே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்ல அடப்பு தடப்பா இருக்கு வரியா? விருந்தாவிலே வேலைக்கு நல்லா இருக்கேன். எந்த வேலைக்கு? எந்த வேலைக்குமே. இங்க ஒரு ஆல்ரவுண்டுக்கார தம்பி ஒழுக்கமா பேசிக்க. நான் பேசுறேன் என் தம்பியை கேக்குற. நீ பேசான்ற நான் இருக்கேன். இல்ல நீ ரொம்ப இருக்கிறது எனக்கு வேணையே இல்லடா. நீ இப்ப வர வர அடப்பு தடப்பா ஜம்முன்னு இருக்கியே. அதான் சொல்றாரு. என்ன செஞ்சாலும் எலும்பு தட்டாது. ஏய் வேற ஆல்ரவுண்டுக்காரனே ஒழுக்கமா பேசிக்க. இங்கு டான்சர் அடிக்கும் சுந்தரி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். சுந்தரி எனக்கு பொன்னாடை பற்றிய கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியா சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றியான வணக்கம். அவரை பாரு, நீ அவர் சொப்பனத்துல முண்டமாவே வர்ற. ஏய் இங்க பாரு இப்படியே வச்சு ஓட்டுனி நினைச்சுக்கோ. அப்புறம் நான் உள்ள போயிரேன் பாத்துக்கிறங்க. அப்படி இருக்குடா. அப்புறம் கோமா வந்துற அப்புறம் முருகா முழு முழுன்னு அப்படி இருந்துச்சு. என்னது என்னமோ புதுசா என்னமோ பாக்குற மாதிரி சொல்றோம். ஏற்கனவே பழசா. ஏய் என்ன அதனால வந்தமா போட்ட எப்படி காலையில சோறுங்க விடாம பண்ணிருவீங்க. குடும்பத்துல சண்டை இழுத்து விட்டுருவீங்க. எதுக்கு? அப்புறம் நீங்க 2 பேரும் பேசுறீங்க. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி. நீ என்ன அப்புறம் தம்பி பொண்டாட்டி? தம்பி பொண்டாட்டிலாம் கிடையாது. தம்பி கல்யாணம் இருந்தா தான் பொண்டாட்டி இருக்க போகுது. அதனால தம்பி பொண்டாட்டி வேலை நீ சொல்ல நீ வாய மூடு. நீ தான் பிடிக்கும் கலமாவே இருப்ப. பட்டுமா நீ போடும்போது நீ சொல்லும் போது வேணாம்னு சொல்லுவோமா? நீ தானே சொல்ல போடுவோமான்னு ஆட்டம் போடுவோமான்னு கேட்டேன். அதை தேமா நானும் சொல்றேன். நான் உன்கிட்டே பேசுறேன். நீ ஏன்டா பேச? அவர் பேச மாட்டாரு. அதெல்லாம் எங்க அண்ணன் என்ன பேசும்? அவர் எங்களுக்கெல்லாம் வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்து பேசாம இருந்துக்கிறாரு. அதெல்லாம் சொல்லி கொடுக்காது. நல்ல அண்ணன். எங்க அண்ணன் சொக்க தங்க சங்கத்திலேயே எதுவுமே செய்ய மாட்டாரு. எங்க அண்ணன் அமைதியான ஆளு. ஊமை தெரியுமா? உங்களோட சேர்ந்து அதுவும் கெட்டு போயிடும். எங்க அண்ணன் வாயிலா பூச்சி எடுத்து போடாதியா. அத்தாடி என்ன உடம்பு அத்தாடி என்ன உடம்பு பச்சை நிறப்பு இது ஐவண்ணா செஞ்ச உடம்பு இது அடையாள சின்ன தடம்பு பொன்மஞ்சள் போடாதே. அத்தாடி என்ன உடம்பு. என்னைக்காவது தம்பி வெளியே விழுக போகுது. பெட்டிக்கார முதல்ல ஒழுங்கா உட்கார சொல்லு. கண்ணடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. நல்லா தான் உட்காந்துருக்கேன். கண்ணை நோண்டி போறேன்னு சொல்லி போறேன். பவர் கூட இருக்குமா? பவர் கூட போட்டாருமா. எந்த பவர் கூட போட்டுருக்காது? இந்த 2 லைட் வச்சிருக்க ஒரு வெளிச்சத்தீங்க. அந்த வெளிச்சத்தை காட்டில இந்த வெளிச்சம் இந்த டூம் லைட் வெளிச்சம் பளிச்சு நடி. ஆமா இத பாத்துட்டு வாங்கி வந்திருக்கானுங்க. புத்ரா
அது கத்தாது, நீ கத்துனாத்தேன். குத்ரா குத்ரா சுந்தரி அடடா அல்லுதுரா. கட்ட போற யோகாரே எல்லா வேலையும் நீயே பார்த்துருவோருக்குள்ள. உரலை போட்டு ஆட்டின ஆகாது, லூசு கழுத. புடிப்போம் காரியத்தை முடிப்போம், அட கல்லுல நான் தான் நாடி முடிப்போம். போட்டது பத்தல இன்னொரு கோட்டரு அப்படி மேல மேல மேலடா. ஏய் நல்லா மேல மேல என்னடா உத்துற சீக்கிரம் இந்த நாயா கபடி 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 சூப்பர் சூப்பர் நல்லா சூப்பரா சூப்பர். வாயில தூடிச்சு போறீங்க. ஆளு சூப்பரா இருக்கேன்னு எங்க அண்ணன் இருக்காரு, பொறுமையா இருக்கேன். யார் உங்க அண்ணன்? பப்புனுக்காரன் அண்ணனா? அவரு உனக்கு அண்ணனாவே இருந்திருக்கான். அண்ணன் தான். நீ என்ன தெரியாம பேசுற? அண்ணன் அண்ணன் தான். ஆமா. ஏன் அவ்வளவு ஆர்வமாக பேசுற? அவர் அண்ணனா கணக்கு. அப்ப நீ எனக்கு அண்ணன் தானே? நான் உனக்கு புரிஞ்சன கூட அவர் அண்ணனா, நீ எனக்கு அண்ணன் தானேயா? நான் எப்படி அண்ணன் வருவேன்? அவன் எனக்கு மாப்பிள்ளை வேணும். நீங்க ரெண்டு அண்ணன் தம்பி தான். அவன் எனக்கு மாப்பிள்ளை வேணும்மா. வெத்தலம் அடிச்சு கொடு மாமா, மத்தத வெளியில் சொல்லலாமா? குட்ட பாக்கு நானும் தாரேன், அது மேலும் கீழும் ஒதடு செவக்கட்டு. வெத்தலம் அடிச்சு கொடு மாமா. ஒழுங்கு ஆற்றியா இல்லடா? என் தம்பி சேகர தள்ளி விடுற ஆட்ட சொல்லி ஆற்றுறதுல கப்பு வாங்கின வருமா ஒரு காலத்துல? ஏய் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய கப்பெல்லாம் வாங்கியிருக்காருன்னு. ஒரட்ட
தேட கூப்பிடுதே முத்தம்மா உன் கண்ணால நான் வாரேன் குத்தம்மா அப்படிதான் காமி வேற மாதிரி போவியா? பெட்டிக்கார வச்சு கேட்க கூடாது. ஏன்னா எப்ப அவுத்து போடு நீ ஓசில படமாக்கலாம்னு இருப்பியா? அது அப்புறம் போட்டுக்கிருவேன். அது ஏறிக்கிறது. அதனால வேற மாதிரி போமா? வேற மாதிரி இப்படியே வேற மாதிரி இப்படியே அவுத்து போட்டு போடுறா வேணாங்கிறப்பல ஒரு ரெட்டை என்னம்மா அங்க வந்து என்ன பெயிண்ட் அடிக்கிறியா? ஒற்றையா இருந்துச்சு உன் ஜாம ஒற்றையா இருந்துச்சு. கோளாரவா? ஏன் ஆயுதம் இருக்கு குத்திப்புறேன். நீ ஆயுதம் வச்சுட்டாலும் புழு புழுந்தே இருக்கும். ஒரு நாளைக்கு மட்டும் வாய்ப்பு மட்டும் கொடுவேன். ஆமா ஆமா கொடுத்துட்டா மாசத்தா கூட கொடுக்க முடியாது. நீ கொடுத்து மட்டும் பாரு. ஏ இந்த வரியா அப்புறம் நீ என்ன சொல்ற? அப்புறம் சொல்லு குறிச்சு புரியுமாத்துக்க அண்ணன் எங்க அண்ணன் நான் போவா. நல்ல குடும்பம். அது வந்து காலையிலைக்கு அண்ணன். இப்ப வந்து அவர் வந்து மிருதங்கார அண்ணன். அவர் வந்து காலையிலைக்கு அண்ணன். இப்ப வந்து மிருதங்கார அண்ணன். நீ எப்படி வேணாலும் போ. சாதம் போயிருப்பா இருப்பா. அவர் எதுக்கு கூப்பிடுறா? என்ன சொன்னாரு? என்ன சொல்லுங்க என்னண்ணே ஏனே இப்படி பண்ற? தங்கச்சிண்ணே உனக்கு. உன் தங்கச்சினே நானும் அவ்வளோ அண்ணன் தங்கச்சி கூட பிறந்தவங்க. அண்ணே ஆல்ரவுண்டுக்காரண்ணே. ஆமாண்ணே அப்புறம் அவர் அண்ணன் நீ அண்ணன் இல்லையா? நான் ஒரு ஆளுதான் மச்சி. அந்த நீ அண்ணன் என்ன சட்டி கலண்டு போக போற டவுசர் கலண்டு பாத்துக்கா. நீ பாத்தியா என்ன ஏன் ஒத்துக்கிற மாட்டியா? சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா இந்த சுந்தரி சரக்கு நல்ல சரக்கு. அந்த பிள்ளை ரொம்ப விரிக்குதுனே. கிழிச்சு போக போகுது பாவடை. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது ஒட்டி எனக்கு. கம்பி கம்பி என்னைக்காவது குத்த போகுது. மனுஷனா சோத்த திங்கிறியா வேற என்ன திங்கிறியா இல்ல என்ன திங்கிறியா? ஏன் நீ இல்ல என்னத்த திங்கிறேன்னு கேக்குறேன். ஏத நீ எதுக்கு திங்கிற? அண்ணே இந்த மாதிரி ஆளுகளே போட்டோம்னு என்ன காலையில சொல்றது இல்லையா? அதெல்லாம் நீ இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த கலரை பார்த்தோன்னு எங்க அண்ணனுக்கு யாபகம்லாம் வேற பக்கம் போயிருக்கோம். அப்ப நான் வேணாம் எனக்குன்னு ஒரு ஆளை விட்டுருப்பீங்கல்ல. ஆமா அப்ப அவரை கூட நான் சந்திச்சுக்கிறேன். அவர் வேணான்ட்டாரு எங்க அண்ணன் பாவம். என் தங்கச்சி பாவம். இவங்க தான் அசிங்கப்படுத்துறாங்க நல்லா பேசுறாங்க அதனால வேணான்ட்டாரு. வாயில பல்லு இருக்காது யாருக்கு அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னா நீ போட்டுட்டாலும் புழு புழுந்தே இருக்கான். சித்தாரா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஒருத்து ஐயாட வந்தானா சித்தாரா கட்டிக்கிட்டு
கெடுத்துட்டேன். ஏய் எங்கிட்ட விலகுமா, எங்கிட்ட விலகு. ஏண்டா சோத்த திங்கிறே வேற என்ன திங்கிறா? யாரா நீ? சீரக சோப்பு பட்டை, சீரக சோப்பு பட்டை, வெள்ளை புட்டை, வெள்ளை புட்டை. நாங்க பார்க்கல, சொல்ல முடியாது. கண்ணு கலக லட்சணம் ஆடிக்கிட்டு இருந்த பிள்ளைய வந்து கெடுத்துட்டேடா. போடா இழிச்சாப்பல, போடா இழிச்சாப்பல. நீங்க எல்லாம் பார்த்துட்டான எல்லா பேரும் பார்த்துட்டா இருந்தீங்க. நானும் உள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். வேட்டி பேசிக்கிட்டு தான் இருக்க. உன்னால என்னடா செய்ய முடிஞ்சு? விறுவிறு வர நீ ஒரு சொனோட்டம் நீ முடிச்சு குத்திக்கிட்டு இருக்கியா? நீ பேசிட்டு இருக்க. அது மாடு செனகி தெரியுது. என்னது சீரக சோப்பு, சீரக சோப்பு. என்ன வியாபாரம் பாக்குற? வியாபாரம் பாக்குற? என்ன வியாபாரம்? சீப்பு சோப்பு கொக்கா புட்டா மாவு. ஆமா, சீப்பு சோப்பு கோத்தா புட்டா மாவு. தப்பு தப்பா பேசக்கூடாது. என்ன தப்பு தப்பா பேசக்கூடாது? சாதாரண கிராமமா புல்லூர் அப்படினாலே உனக்கு உடம்புல புல் அடிச்சு போன்னு பாத்துக்க. உனக்கு புல் அடிச்சு போச்சா? உனக்கு புல் அடிச்சு போச்சா? அப்படி தப்பாவா சொன்னேன்? அப்புறம் என்ன வியாபாரம்? சீப்பு, சீப்பு, சோப்பு, சோப்பு. சொல்லுமா? சோப்பியா? நான் சொல்ற மாதிரி சொல்லு. எப்படி? ஓ ஓ இப்பு சோப்பு சோப்பு. ஓ வாயில வசபோச்சு ஓ வாயில கச்ச கச்ச ஊத்த. முதல்ல என்ன ஊத்திட்டு வந்து என்ன ஊத்திட்டு? கொஞ்சம் ஒரு இவ ஏன் இங்க உள்ள முண்டிக்கிட்டே இருக்கான்? கோத்தா உரிச்சிந்தே. எங்க ஆத்தா உரிச்சனா? டேய் தாயில் சும்மா இருக்க முடியாத கோத்தாலம் கொப்பையும் கேட்டேன். வர்ற வழியில ஐ மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்ட்ல பால் கேட்டேன். ஐ பால் வாங்கி கொடுத்தேன். இங்க இடையில வந்தேன் முட்டை கேட்டேன், அது வாங்கி கொடுத்தேன். இப்போ லூசி போய் பொந்துக்குள்ள இருக்க தவக்கால கையை எங்க நீட்டிருக்க? தவக்கால பொந்துக்குள்ளான இருக்கப்ப பேசாம கொக்கால ஒளி. அவரோட சாம அன்னைக்கு அந்த பாம்பு செத்து போச்சு, பழைய பாம்பு. அதைத்தான் செட்டுக்கார வரன வேலை உள்ள விட்டு அவர் ஒரு வயல டேப் அடிக்காம இருப்பாரு. அது செத்து கொள்ள நாளாச்சம்ல. இப்போ உசுறு வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் ஏன் பாம்பு நல்லா தாண்டா இருக்கு. என் மகடி எடுத்தேன்னு வச்சுக்க வாசியா விட மாட்டேன் பாத்துக்க. நான் அப்படியே பட்டால இங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க. யாருமா நீ? நீ யாரு எங்க வந்து இடிக்கிறதுக்கு? என்ன என்னை பேக்கற என்னை லேசா நினைச்சிட கூடாது. என்ன நீ லேசா நினைக்க கூடாது. பொட்டி தெரிச்சு போதுச்சு. ஒரு டவுசர் கழட்டு வர பாத்துக்க. நீ வேற எத்தனை ஒரு டவுசர் கழட்டு நீ? கை ஓஞ்சு போகுமா? வந்து அவன டவுசர் கழட்டு ஓம்ற ஏன் டவுசர் கழட்டு யார்ட்டே நீ கழட்டி நிக்க போற? யார் முதல்ல டவுசர் போட்டு வந்திருக்கீங்க முதல்ல பாத்துக்குறோம். ரொம்ப நீ பேசிட்டு இருக்க. ரொம்ப நீ பேசிட்டு இருக்க. பொறுமையில சிறந்த ஆம்பளைன்றீங்க. பொறுமையில சிறந்த பொம்பளைன்றீங்க. பொறுமையின் பொக்கிஷமே ஆம்பளைன்றீங்க. பொறுமையின் பொக்கிஷமே பொம்பளைனே. நெசமா? நெசமா. சத்தியம் பண்ணு. சத்தியமாக. நெசமா பொறுமையின் பொக்கிஷம். பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளை. சத்தியமாக. சத்தியமாக. இன்னைக்கு இந்த சாயமுறை சாயமேல சத்தியமாக. சாயமுறை சாயமேல சத்தியமாக. பொறுமையின் பொக்கிஷம். ஓ சாயமேல சத்தியமா பொறுமையின் பொக்கிஷம். அப்பா செந்தில் முருகா பிள்ளை பொறுமையின் பொக்கிஷமா. பிள்ளை பொறுமையின் பொக்கிஷமா. ஆமா மாப்ள. ஆமா ஆமா பங்காளி. அதான் பங்காளி. டேய் டேய் மாப்ளடா நீ பொம்பளை பிள்ளைங்க நிக்கல நீ மாப்ள. டேய் தங்கச்சினா அவனுக்கு அவர் மாப்ள தானயா? சரி விடு மாப்ள. ரொம்ப பொறுமையின் பொக்கிஷம். ஏய் பொறுமையின் பொக்கிஷம்னா அப்புறம் பொறுமையின் பொக்கிஷம்னா அதுக்கு முத்த கொடுப்பியா நீ? இந்த தவிர பொறுமையின் பொக்கிஷம்னா மனசியா? எதுலயுமே பொறுமை வேணும். பொறுமைக்கு வந்து பெண்ணுதே அப்படி நினைக்க கூடாது. பொறுமையின் பொக்கிஷம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எங்க வர்க்கமா இருக்கணும். வா கட்டி புடி பிரண்டு எந்திரி என்ன வேணாலும் பண்ணு. செவனே இருந்தே கிடப்போம் பாத்துக்க. ஏன் எந்திரிக்காதா? டேய் நீ வந்து வரும் அப்ப தெரியும். ஏய் ரொம்ப நீ பேசிட்டு இருக்க. ரொம்ப நீ பேசிட்டு இருக்க. ஆம்பளை என்னமா உன்னை செய்ய முடியும்? பொம்பளை என்னமா உன்னால என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு தான் பெருசு. எங்களுக்கு தான் பெருசு. எங்களுக்கு தான் பெருசு. எங்களுக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. என்ன செய்ய போற? ஏதா அளந்து சொல்ல போற? எனக்கு கலக்கலோட சும்மா இருந்துடா. அந்த பிள்ளை கிழக்குல வெட்டியா செத்து போடா நீ. இதன தாய் குளம் நினைச்சியா? மண்டி ஒரு தெப்ப குளம்டா. நீச்சல் அடிச்சிருவோம்ன்ற. நீச்சல் அடிச்சாலும் பொளந்து போயிரும். எங்களுக்கு தான் பெருசு. எங்களுக்கு தான் பெருசு. அதாவது சிவன் இல்லே சக்தி இல்லை. சக்தி இல்ல சிவன் இல்ல. சிவன் இல்லே சக்தி இல்லை. சக்தி இல்ல சிவன் இல்ல. தாட்சாகினி என்ன நன்றாக உத்துப்பா. பொளந்து போயிரும் நன்றாக உத்து பார்த்தா. உத்து பார்த்தா தான் மாதிரி. ரொம்ப நீ பேசி வச்சுக்க. ஆம்பளை என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா சாதிக்க முடியும்? பொம்பளை என்ன ஒண்ணால என்ன சாதிக்க முடியும்? எவ்வளவோ சாதிக்க முடியும். நாங்கள் எவ்வளவோ சாதிப்போம். நாங்க பஸ் ஓட்டுவோம். நாங்கள் பஸ் ஓட்டுவோம். லாரி ஓட்டுவேன். நாங்கள் லாரி ஓட்டுவோம். பிளேன் ஓட்டுவேன். நாங்கள் பிளேன் ஓட்டுவோம். குதிரை வண்டி ஓட்டுவேன். குதிரை வண்டி. நாங்கள் குதிரை வண்டி ஓட்டுவோம். புல்லட் ஓட்டுவேன். நாங்கள் புல்லட் ஓட்டுவோம். எல்லாத்தையும் ஓட்டுவேன். உங்கள அப்புறம் நாங்க தான் வச்சு ஓட்டணும். இத்தனை நாங்க ஓட்டும்போது அப்புறம் உங்கள வச்சு நாங்க ஓட்ட மாட்டோமா? நாங்க தான் ஓட்டணும். நாங்கள் உங்கள வச்சு தான் ஓட்டணும். அளவுக்கு பெரிய பேசுற. பத்தியா அவரை வச்சு நீ தான் ஓட்டுவேன். அவரு சொல்லி கொடுக்குறாரு பாரு. அப்போ உங்க பேரு பேர்ல சொல்ல வேணாம்ட்டாரு. எனக்கு அம்பலப்படுத்தி கௌரவப்படுத்திய அண்ணே அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். பேர் சொல்லல பாவம். உன்னை பார்த்து செவத்தோலை பார்த்து அவர் ஏமாந்து கொடுத்துட்டு போறாரு. உன்னை பத்தி தெரியல அவருக்கு.
நல்லா பேசு. ஆமப்பு ஆமப்பு ஆமப்பு. எத்தனை குண்டா சட்டி போட்டு உருட்டிருப்ப. இது வந்து குண்டா சட்டி நினைச்சிடாத. இங்க பத்தியா எங்க சுத்தி இங்க வந்துருச்சுவாரு. இது நன்றி சொல்லு. நன்றி சொல்லிட்டு சொல்லு. எனக்கு அன்பளிப்பு எடுத்து கௌரவப்படுத்திய அருமை ஆத்தான் அவர்களுக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம். அன்பளிப்பு நீ நல்லா பேச. நீ நல்லா வாய்க்கு வந்து பேசுற. வாய்க்கு வந்து பேசுவேன். நீ பேசுவ. என்னமா வேலை செய்ய முடியும்? என்ன அவனால செய்ய முடியும்? ஆம்பளை என்ன செய்ய முடியும்? பொம்பளை அவனால என்ன செய்ய முடியும்? என்னால 1000 பண்ண முடியும். என்னால 5000 பண்ண முடியும். ஆம்பளை சும்மா நினைச்சாதே. பொம்பளை நீ சும்மா நினைக்காத. தன்கையே தனக்கு சொந்தம் மட்டும் போயிடுவான். பொம்பளை இல்லாம உன்னால எதுவும் செய்ய முடியாது. நீ ஆம்பளை என்ன செய்ய போற? தனக்கு சொந்தம்ங்கறது ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் உனக்கு உபயோகப்படா. நீ ஆம்பளை இல்லாம எதை உன்னால சாதிக்க முடியும்? பொம்பளை இல்லாம உன்னால எதை சாதிக்க முடியும்? எதையும் சாதிப்பா. நான் எதை வேணாலும் சாதிப்பேன். கட்டடத்தை கட்டுவான். கட்டடத்தை கட்டுவான். கட்டடத்தை கட்டுறதுக்கு என்ன தேவைப்படும்? என்ன தேவைப்படும்? சிமெண்ட் சுண்ணாம்பு இந்த பெண்கள் வந்து களவாளி கொடுத்தா தான் உனக்கு கலவை வரும். ஒத்துக்கிறேமா? கலவை அள்ளி கொடு. சார்த்து மேல நிப்பாட்டி ஓசியில படம் பாட்டு போயிரும் பாத்துக்கறாங்க. ஆமாமா நீங்க ஓசியில படம் பார்த்துட்டாலும் புளு புளுன்னு தான் இருக்கும். ரொம்ப நீ பேசிட்டு இருக்க. ரொம்ப நீ பேசிக்கிட்டு இருக்க. உன்னால வேற என்னமா செய்ய முடியும்? ஆம்பளை இல்லாம எங்கனால எல்லாம் செய்ய முடியும். என்ன தண்ணி மஸ்தா புடுங்கனே? ஆம்பளை இல்லாம நாங்க புள்ள பத்து போடுவோம். அதே நேரத்துல 10 மாசம் செமந்து ஒன்னால புள்ள பார்க்க முடியுமா? அப்படி நீ பெத்துட்டேனா இந்த ஊர்ல நான் ஊரை விட்டு போயிடுறியா? ஊரை விட்டு போய் நீ காலைல போயிடுற. இந்த ஊர்ல நான் ஊரை விட்டு போயிடுறேன். காலைல ஊரை விட்டு போய் அது காலைல போவேன்னு தெரியும். வந்தபடி கறிக்கஞ்சி குடிச்சு காலைல சம்பத்தாடி போத்தாடி போற. என்ன கேட்ட? அன்பளி புடுக்கும் சவுண்ட் கூடுது வர்ற. சவுண்ட் கூடட்ட இப்ப வச்சுக்குறோம்டா. கூட செகண்ட்ல வைடா வர்ற. இப்ப வச்சுப்புறேன். என்ன சொன்ன? என்ன நீங்க எல்லாம் பிள்ளை பப்பியோ உங்களால பிள்ளை பார்க்க முடியுமானே? ஒன்னால 10 வருஷம் பிள்ளை பார்க்க முடியுமா? இழுச்சாச்சிரிக்கு ஆனா பெண்கள் இருக்காங்க. கொஞ்சம் இருமா. ஆதியிலே நாங்க சாதிச்சிட்டு போயிட்டான். என்ன? ஆதியிலே ஆம்பளை சேர்ந்து பிள்ளை பத்தியா? ஹரி ஜீவன் சேர்ந்து பிள்ளைய பத்தி போயிட்டான். அன்னைக்கு ஹரிச்சந்திரன் போயிட்டாங்க. அன்னைக்கு அவன் பிள்ளைய பத்தி போயிட்டான். அதே மாதிரி இந்த கலியுகத்திலேயே ஆம்பளை பிள்ளை பத்திரிக்கான். எப்படி? 15 வருஷத்துக்கு முன்னாடி பச்சையாபுரத்துக்கு பக்கம், அதாவது நம்ம சூரங்குடிக்கு அருகாமையில் பச்சையாபுரம், அங்க பச்சையாபுரம் சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல கிருஷ்ணன் அவர் பேரு. அவர் பேரு என்ன? கிருஷ்ணன். அவர் பெண்ணாக மாறி ஒரு ஆம்பளை பிள்ளைய பத்திருக்காரு. இது பேப்பர்ல வந்திருக்கு. கொல்ல பேரு அதெல்லாம் பாத்திருப்பீங்க. ஆம்பளை பிள்ளைய பத்திரிக்கான். அதாவது வந்து ஆம்பளையால் வந்து பெண்ணா மாறித்தான் பிள்ளை பத்திருக்காரு. மாறி பெத்தாளா இல்லையா? அவன் பெத்தாளா இல்லையா? நீ பெத்துக்காமையா இப்ப? இருமா. எப்படி பண்ண மாதிரி அவன் பக்க யாரே பக்க முடியாது? அவன் பெத்தா இது கொஞ்சம் பெத்தம் இல்ல. ஒன்னால பக்க முடிஞ்சா? என்னால பக்க முடியாது. ஒன்னால பக்க முடியுமா? நல்லா கேளுமா. அதுவும் பெண்ணா மாறித்தானே அவர் பெத்திருக்காரு. கேட்டு பேசுமா. ஒன்னால பிள்ளை பக்க முடிஞ்சா? அக்காளி அந்த ரூம்ல 9 மாசம் 29 நாள் ஒரு உள்ள ஒரு காத்தாட்டி இருக்கா, ஏசி இருக்கா, ஒரு சன்னல் இருக்கா, விசிறிக்கிறதுக்கு ஒரு விசிறி மட்டும் இருக்கா, எதுவுமே இல்ல. 9 மாசம் 29 நாள் விழுந்து விழுந்து கஷ்டப்படுறவே ஆம்பளை. நாங்க கஷ்டப்பட்டா நீங்க 9ஆவது மாசம் இடுப்புல எடுத்துறீங்க பெப்பீங்க. இல்லாட்டி அப்புறம் பெப்பிட்டு இது செங்கக்கல்ல எடுத்து குத்திக்கிட்டு ஆரம்பிங்க. வாய் ஒழுக்கமா பேசிக்கிறேன். என் தாய்மார்களா இருக்கிறா. ரொம்ப பொறுமையா பேசிக்கிறேன். நானே கண்ணியமா பேசிட்டு இருக்கேன். சுருஞ்சிக்கிட்டு இருக்கேன் நானு. தமிழ்நாட்டுல பேசு அப்படி சொல்லிட்டானே வச்சுக்க. தமிழ்நாட்டுல அசிங்க பேசாத பப்புடி யார் தெரியுமா? பிரபுராஜா ஒருத்தன் தான். எப்படி பேச வச்சுக்க. அசிங்கம் பேச மாட்டேன், கட்டி பிடிக்க மாட்டேன், முத்தம் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து உனக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு பத்தியா? அவர் எதுக்கு வந்து கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? உன்னை குனிய வச்சு என்னை 3 ஓட்டம் குதிரை ஏற சொல்லிருக்காரு. உன்னை வந்து நல்லா கழுவி வாயில ஊத்த சொல்லிட்டு போயிருக்காரு. கழுவி ஊத்துறாரு புங்கு தரச்சவங்க வீட்டுல கழி சாப்பிட்ட தட்டு கழுவுறதுல இவங்க கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. தாய்மார்கள் மட்டும் எனக்கு உத்தார கொடுத்துட்டான்னு வச்சுக்க. ஒப்பமான நாரி போயிருவா. பார்த்து போடுவா. ரொம்ப நீ பேச அட்டு சாப்பாடு கொடுத்துக்க. புட்டா சுட்டுருவேன். ஏறிக்கிட்டு உட்கார்ந்தா நாரிட்டு செத்து போற. குன்ன குடியா அண்ணாடி இருக்கனே. ஏமா குன்ன குடிக்க போற? தூக்கி விட்டு விட்டு வச்சுக்க. புல்லூர் கொட்டாய்க்கு போற. என் கோயிந்தா ஏறிக்கிட்டு அடிச்சேன்னு வச்சுக்க. நாரிக்கிட்டு செத்து போயிருவா. ஏறிக்கிட்டு அடி வேணாம் நான் சொல்றேன். எங்களுக்கு சோலி முடிச்சா செத்தானே. ஏறிக்கிட்டு அடிச்சானே. நீ உட்கார்ந்து அடிச்சானே. மல்லாக்க பிடிச்சா அடிச்சானே. பிறண்டுக்கிட்டு அடிச்சானே. குத்த வச்சு அடிச்சானே. எங்களுக்கு சோலி முடிச்சா செத்தானமா? என்ன உனக்கு சொல்லி முடியனே? இல்ல இதே பொளப்பா தெரிவியா நீ? ரொம்ப நீ பேசிட்டு இருக்க. ரொம்ப நீ பேசிக்கிற. நான் சப்போர்ட் அடிச்சு உள்ள தள்ளி விட்டு போறேன். குச்சி அடிக்கிட்டு உள்ள விட்டு போறேன். எந்த குச்சி வச்சிட்டு போ. மேற்கு விட்டு போடுவேன், கிழக்கு விட்டு போடுவேன், நடுவுல உள்ள சொறி விட்டு போயிடுவேன். புடிச்சு போடுவான். அமைக்கிடுவான். பாப்பா பாப்பன்னைக்கு எனக்கு தான் இன்னைக்கு ஓட்ட அதிகமா இருக்கு. ஓட்ட பாத்து போடுவோம்ப்பா. ஆத்தா உனக்கு தான் ஓட்ட அதிகமா இருக்கு. ஓட்ட அதிகமா இருக்கு. சித்தப்பு இல்ல சித்தப்புக்கு இந்த கலர் இழுத்துருச்சு. ஆளை இழுக்குது. பழைய வப்பாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கு பாருக்கு. வப்பாட்டி இப்ப சொன்ன பத்தியாமா? உங்க தாய்மார்கள் உனக்கு உத்தரவு கொடுத்த செய்வோம் சொல்லல. வேற ஒண்ணும் இல்ல. என்னை பெத்த ஆத்தா புண்ணியவதிகளா உத்தரவு வைக்கிறவள பங்காளிகளா இங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நல்லா சொல்லு. இப்ப எங்க பங்காளியில பூரா நான் விசில் அடிக்க சொல்றேன். எத்தனை ஓட்டு விழுதுரும் அப்பா? எங்க உங்க தாய்மார பூரா நீ கொலை ஓட சொல்லுவா. எங்க தாய்மார பத்தி நீ
லேசா நினைக்க கூடாதியா. நான் சொல்லமுன்னா அவங்க கொலை போடுவாங்க. நீ பந்தயம் கட்டியா பாப்பா. எங்கடி போட சொல்லு. ஆத்தா என்னை பெத்த ஆத்தாக்களா என் மான மரியாதை எல்லாம் காப்பாத்துங்க. என்னத்துக்கு சொல்லு. ஆத்தா தாய்மார்களே உங்களை தான் நினைச்சு கும்பிடுறேன். இந்த ஆளு சொல்ற மாதிரி நீ இது கொலை போடுங்கத்தா. போடுங்கத்தா தாய்மார்களே பெத்த ஆத்தாமார்களே. நல்லா பாத்துக்குங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் எந்த ஓட்டு விழுகல. அங்கனதே ஒரு 2-3 ஓட்டு விழுந்துருக்கு. ஓட்டு விழுந்துச்சுல இருமா பேச விடுமோ. 2-3 ஓட்டு விழுந்திருக்கா அப்படியே பாட்டிக்க. பங்காளிகளா மான மரியாதை காப்பாத்துங்க. என்ன ஆண் வர்க்கத்துக்கு ஒரு உச்சரிப்பை கொடுங்க. விசில் அடிங்க எல்லாரும் பாப்பா. விசில் அடிங்கயா. அங்க வாரு அந்த அங்க வாரு 4 பக்கம் விழுந்து. இவ்வளவு பேச்சு பேசிருக்கல ஆத்தா என்னை பத்த புண்ணியவதிகளா கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. யாரு காலையில எந்திரிச்சு வீடு வாசல் கூட்டி வாசலை தொளிச்சுட்டு கை நிறைய காப்பியை கொண்டு போய் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு அந்த அந்த டீயை கொடுக்கறது யாரு? ஒரு ஆள் கையை தூக்க சொல்லுமா? அப்ப அது எங்களுக்கு தேவையே கிடையாது. சொல்லு. எங்களுக்கு தேவை இல்லாத. உனக்கு டெபாசிட் இல்ல. புருஷன் மார்க இப்ப வந்து பொண்டாடி மார்க கால்ல விழுந்து கும்பிடுறதே இப்ப உள்ள வணக்கம். இப்ப பாரு அங்க யாரு தூக்கல இல்ல. இப்ப பாரு பங்காளிகளா நம்ம பங்காளி அப்புறம் இருமா பொண்டாடி கால்ல கும்பிடு ஊரை யாரு கையை தூக்க சொல்லியோ இருமா நான் கேட்கல. இப்ப அவரை கரெக்டா செய்வாரு. பங்காளிகளா நம்ம வீட்டுல பொம்பளை ஆளுகளுக்கு நம்ம தெரியாம காசுல ஆட்டையை போட்டு போய் தண்ணி அடிக்கிறாள் எத்தனை பேரு? சும்மா சொல்லுங்க பங்காளிகளா. நாட்டு நடப்பாதே. யாராவது பொம்பளை பிள்ளைகளுக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நான் பொண்டாட்டி கேட்கல பொம்பளை பிள்ளைக்கு தான் கேட்குறேன். அந்த வாத்தியார் பாரு ஒரு ஓட்டாவது எனக்கு விழுந்துருச்சாரு. உனக்கு டெபாசிட்டி எல்லாம் போச்சு. ஓ ஆளே உனக்கு கையாட்டம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல பேசுறீங்க. பெண்கள் பூரா எனக்கு கை தூக்குங்க கையா தூக்குங்க கொலை படுத்துறீங்களா கையை தூக்குங்க. உனக்கு ஒரு ஓட்டு எங்க பச்சை மண்ணுக்கு ஒரு அப்பத்தா மட்டும் கையை தூக்குது. முருகா அந்த பச்சை மண்ணுக்கு என்ன தெரியும் பாவம்? அந்த புள்ள பள்ளியோடத்துல போய் கையை தூக்கு சொன்ன மாதிரி அந்த பாப்பா வேகமா கையை தூக்குது. அந்த ஓட்டு செல்லாத ஓட்டுமா? அது இது வந்து செல்ற ஓட்டு. எல்லாமே செல்ற ஓட்டு. இன்னைக்கு விட்டு பாரு என் பங்காளி அழகான ஒரு ஜல்லிக்கட்டுல பங்காளி மாட்டை தொமுல பிடிச்சு அணைஞ்சு விடுவோம். அதுக்கு தான் நீங்க முடியும். வேற எதுக்கு முடியாது. எதை முடியும்? ஏமா ஆம்பளை பிறந்து உன்ன தொமுல பிடிக்கிறான் பாரு. அவன் தான் ஆம்பளை. ரொம்ப நீ பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப பேச விட்டுட்டு போக மாட்டேன் பாத்துக்க. சும்மா இருக்க சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. சும்மா இருக்க சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. அது கொண்டே பேச்சு பேசுறீல. எங்க எங்களோட ஆம்பளைல பத்தி ஒத்த குறானி சொல்லிப்புடு. சொல்லுமா? நல்லா தான உட்கார்ந்திருக்காங்க. நான் சொல்லுவையா? சொல்லு. அந்த ஆம்பளை இந்த தண்டி இருந்துச்சியா? எந்த தண்டி அடிச்சு கடாபல ஊத்து புடி. நீ அந்த தண்டி அவரங்க தடையை பாக்குறாரு பாரு. கால பெருசாரு கல்யாணம். நான் தான் சொன்னேன்ல மாமா முனிராஷ்ட மாத்திரை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. கேட்டியாடா நீ? எதுக்கு போய் முனிராஷ்ட மாத்திரை வாங்கிக்கிறேன்? அந்த காலத்துல இந்த தண்டினா மீச தப்பா நினைக்க கூடாது. அவ்வளவு நீளமா மீச வச்சு நல்லா முறுக்கி விட்டு வெள்ளை வச்சு வெள்ளை சட்டை போட்டு அப்படியே நடந்து வந்தாங்கன்னா மதுரை வர சாமியா எதிரில் வர மாதிரி இருக்கும். ஆனா இந்த காலத்துல உங்க நாகரிக நாசமா போக உங்க நாகரிக ஈத்த காய்ச்சி ஊத்த உங்க நாகரத்துல பொட்டரை விட மூத்திரம் விட இந்த காலத்துல உங்க நாகரிகத்துல பழுக்க கம்பியா வச்சு இழுக்க இந்த காலத்துல அப்படி இருக்கீங்க. மழுங்க சரைச்சு விட்டு மயில மீசை போட்டு வந்து இந்த இடத்துல நீலாம் வந்து நிக்கிற. யோ நீங்களாம் மீசை வச்ச ஆம்பளை எங்க ஆம்பளை பத்தி குறை சொல்லணும்னு சொல்லணும். நீதே மீசை சரி விட்டு மழுங்க சரைச்சு விட்டு மயில மீசை போட்டு வந்துருக்கிய. நீலாம் எந்த அர்த்தத்துல எங்க ஆம்பளை பத்தி குறை சொல்லுங்கிற? அப்பவும் சரி இப்பவும் சரி எங்க பெண்களை பத்தி ஏதாவது ஒரு குற்றம் குறை ஏதாவது ஒண்ணு நீ சொல்லி பாரியா பாப்போம். ஆத்தா என்னை பார்த்து ஆத்தாக்களா என் கூட பிறந்த பிறப்புகளா என்னடா தப்பா இப்படி பேச போறான்னு யாரும் தப்பா நினைக்க வேணாம். தப்பா நினைக்க கூடாது. ஒரு பக்கம் பாக்குறான் பால்காரர். டேய் அதே விஷயம் தெரியுது. புல்லூர் பால்காரமா புல்லூர் பால்கார் அன்பு மச்சான் அவர்களுக்கு நன்றி வணக்கம். இப்பதான் கிண்ணன் இருக்காள். அவர் நாடக பிரியரியா அவனுக்கு தெரியாது. நாடக பிரியர் நொறுக்குமா? நாடக ஞானி இரியா
இப்ப இந்த பிள்ளை போட்டு நொறுக்க வந்த பிள்ளைய அதுக்கிட்டே 50 ரூபா அடியே உனக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க. ஆத்தா என்னை பெத்த புண்ணியம் ஆறு தப்பா எடுத்துக்கிறாதிய. அந்த காலத்துல என்னை பெத்த ஆத்தா புண்ணியமா இருக்கு. அந்த காலத்துல எப்படி அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? நல்லா குளிச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சு அள்ளி கொண்ட முடிஞ்சு 16 மூல சேலையை கட்டி அப்படி நடந்து வந்தா கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல எப்படி தெரியுமா? எப்படி என்ன மொழுக்குன்னு திருந மாதிரி இருக்கு. எங்க ரெண்ட காரணம் இருக்கிறியா? வத்து மாட்டுக்கு அப்படி தேப்பா இருக்கும். அந்த காலத்துல எங்க ஆத்தா முறை பிறந்தாங்க. அந்த காலத்துல எங்க ஆத்தா சட்டை போட்டா 2 மீட்டர் வாத்துக்க சும்மா கையை இங்க வச்சு நான் அக்கா மாதிரி அப்படி தச்சு போட்டுருந்தாங்க. இந்த காலத்துல உங்க நாகரிக நாசமா போக, உங்க நாகரிகத்துல பொட்டனாயை விட்டு மூத்திரம் பெய்ய விட, உங்க நாகரிகத்துல ஈயத்தை காய்ச்சி ஊத்த, உங்க நாகரிகத்துல பழுக்க கம்பியை காய வச்சு இழுக்க 35 வாங்கிட்டு 40 வாங்கிட்டு தான் அந்த துணியை எடுத்து கொடுக்குறது. அந்த டெய்லர் என்ன பாவம் பண்ணாலும் துணியை 4 வட்டம் பார்ப்பேன். பாத்துக்க இந்த பிள்ளைய சொல்றத பார்க்கணும். அண்ணே நான் சொல்ற மாதிரி தையினே, முன்னாடி ஒரு கதவு வச்சுக்கணே, ஏணிப்படி பின்னாடி வச்சுக்கணே, இந்த பக்கம் சன்னல் வச்சுக்கணே, எது வைக்கிறியோ இல்லையோ பின்னாடி ஒரு கவுரு வச்சுக்கணே. அந்த கவுரு எதுக்குமா? சட்டை கலண்டு கீழே விழுந்துருமே, நாங்கள் பின்னாடி இறுக்கி கட்டிக்கிறோம். உங்க நாகரிக நாசமா போக இதுல அந்த சட்டையை போட்டுக்கிட்டு இவங்க பண்ற அட்லுத்தை பார்க்கணும். எதிர்த்தாப்புல 4 ஆம்பளை வந்துட்டா போதும். அவங்க நடைய மட்டும் பாரு முருகா, அவங்களையும் அங்கேயும் பார்த்துக்குருவா. இங்கே தான் நல்லா இருக்கா இல்லையா? உங்க நாகரிக நாசமா போக இது கூட பரவாயில்லையா? பெண்கள்கிட்ட பிடிச்சது எனக்கு தெரியுமா? சுடிதார். அந்த சுடிதாரை கண்டுபிடிச்சவன் யாருமா? வடநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான். ஏன் கண்டுபிடிச்சான்? தன் மனைவி மக்கள் சரீரத்தை வந்து அடுத்தவன் பார்க்க கூடாது அவன் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்ச சால்வைன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கு நம்மால ஒரு பேர் வச்சான். என்ன பேரு? துப்பட்டாமா. அந்த சால்வை எப்படி போடணும்? இப்படி போடணும். சால்வை தகச்சி போட்டுக்கோரு ஒரு வெள்ளை கலர்ல இப்படி போடணும். இப்படி போட்டா சால்வை. வர்ற வழியில மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் சுடிதாரை போட்டுக்கிட்டு சால்வை ஒரு லட்சணம் தான். ஏன் நல்லா தானே இருக்குது அதுக்குன்னா? அப்ப ஆம்பளை பாப்பானா பார்க்க மாட்டானாயா? என்னையும் பாரு அப்படி கும்பிட்டிக்காயும் பாரு. இது கூட பத்தாது. இன்னொன்று தெரியுமா? அந்த வேப்ப மரத்தை தூக்கு போட்டு தொங்க ஒத்துறீங்களா? இப்படி சடனா குட்டிக்கு லைசன்ஸ் நாய்க்குட்டிக்கு லைசன்ஸ் ஓட்ட மாதிரி. இது பரவாயில்ல. நம்ம ஊருக்கு ஒரு சாமி கூட்டம் வச்சுக்கோங்க, ஒரு உண்டியல் கொடுக்குறோம். அந்த உண்டியல் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு அன்னதானம் போடணும்னு. இந்த பிள்ளைய இந்த சுடிதாரை போட்டுக்கிட்டு இந்த சால்வை இப்படி போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உண்டியல் கொடுக்குற லட்சணத்தை பார்க்கணும். அதுல பிடிச்ச இது வச்சுக்கிறாங்க, செல்லுன்னு வச்சுக்கிறாங்க. ஒரு தடவி எப்படி உண்டியல் பாரு. ஐயா என்னடி லம்பாடி முண்டியா நீ? இப்படி குலுக்குனா எந்த பையன் பார்க்க இருப்பான்? என்ன பண்ணி சொல்ல வர? அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பணம் 10 அறுவடை பானை ரெஞ்ச சாவட்ட கரோடு மேவட்ட புடிச்சுனாங்களாம். அந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கறாத. கடையில விக்கிதான் சாம்பு. நீ எங்கட போட்டுக்கிட்டு போய் நடக்கா மெச்சில போட்டு துப்புங்க. அம்மா விட்டு போஸ்ட் ஆபீஸ்ல நாங்க கடையில விக்கிற சுக்கு நீ என்ன போட்டுக்கிட்ட. அப்புறம் ஒழுக்கமா பேசிக்க. ரொம்ப நீ பேசிட்டு இருக்க. அந்த வார சுப்பு ஐச தாரேன் சப்பு நாங்களாம். என்னது? நல்லா விளைஞ்ச கோர நடுவுல கடத்த கை தட்டி சாரே நானா? நல்லா விளைஞ்ச கோர உள்ள கிடக்கத்தாமா செய்யும். பாம்புக்கு சாம்புக்கு என்னமா வித்தியாசம்? பாம்புக்கு சாம்புக்கு என்ன? போஸ்ட் மரத்துக்கு பனை மரத்துக்கு என்ன வித்தியாசம்? வேற ஒண்ணும் இல்லமா. அந்த பனை மரத்துல ஏறணும்னு வச்சுக்க என்ன தெரியுமா இருக்கும்? பாம்பு போட்டாலும் இருமா வலுவலு பாம்பு தொட்டோம்னா வலுவலுந்தே இருக்கும். கேட்டிலமா? பனை மரத்துல ஏறணும்னு வச்சுக்க நொங்கு. சரி பனை மரத்துல ஏறினா நொங்கு கைய உடைச்சு போடுவேன். நொங்குமா? அதே இது போஸ்ட் மரத்துல ஏறணும்னு வச்சுக்க மக்காளி உனக்கு சங்கு தான் பாத்துக்க போறேன். எனக்கு சங்கு வருது. நானா ஏறி போஸ்ட் பனை மரத்துக்கு சாம்புக்கு என்ன வந்து பாம்புக்கு சாம்புக்கு என்ன வித்தியாசம்னா? இப்ப சாம்பு தலையில போட்டோம்னா என்ன வரும்? நொர. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது பாம்பு வாயில ஓட்டா என்ன வரும்? இருமா தலையில ஓட்டா அங்க நொர வருது. பாம்பு ஓட்டா வாயில நொர வருது. வாயில வருது. இப்படி நில்லு. இப்ப நீ கேட்டிய பனை மரத்துக்கு போஸ்ட் மரத்துக்குன்னு ஒரு விளக்கத்தோட சொல்லாம விட்டேன். நீ இதே அந்த இதுன்னு வச்சுக்க பனை மரம்னு வச்சுக்க. நான் தான் பணம் ஏறி உங்க விட்டுறேம்மா. பணம் ஏறி நான் வேணா ஏறிக்கிறேனே. இல்லடா மரத்துல நீ ஏற வேணாம். என் வாத்தியார் இப்பதான் எனக்கு சொல்லி கொடுத்தான் பனைமரம் எப்படி ஏறுறதுன்னு. ஏறத பார்த்து இருமா பனைமரம். நான் தானே வாத்தியாரு. ஆமா நான் ஏறத பார்த்துட்டு அப்புறமா நீ ஏறு. நீ தாண்டி வர்றதுக்கு 6 மாசம் ஆகும்டா. நான் பாக்குறேன். பனைமரம் வச்சுக்க. முதல்ல போய் என்ன பண்ணுமா? நீதான் பனைமரம் தட்டிட்டு ஒரு தடவை தடைப்பா. பனைமரத்து தூர அகலமா இருக்கா இல்லையான்னு தடை விட்டு நீதான் பனைமரம் வச்சுக்க. அப்படி போய் இப்படி ஏறி அப்படி மொங்க
அது மாடு செவனே சொனகட்ட கழுத செவனே கிடக்க செவனே தான் கிடக்க ஆடுனா ஆடுவியா பாடுனா ஓடுனா உட்காந்தா படுத்தா கெடேரி குன்றத பத்தியா கெடேரி குன்ன கூடாதுல கொஞ்சம் வயசு குமரி புள்ள புனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்ல தட்டுப்படலையா இல்ல ரொம்ப தவணை இல்லையா உள்ள போய் கையை கழிக்காம கிடைக்கல கிடைக்க விட மாட்டோம்ல கடல் உள்ளு வாங்கிருச்சு அதனால கிடைக்கல அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நீ வேற கேட்டு பாடுறா குத்துவானால்ட்ட அடப்பு தெரிச்சு போயிருக்க நேரம் அடப்பு தெரிச்சு போனீங்க நாவலத்தை தொட்டுச்சு குழம்பு எங்கன்னு கொட்டுச்சு நாவலத்தை தொட்டுச்சு குழம்பு எங்கடி கொட்டுச்சு குழம்பு எங்கடி கொட்டுச்சு எனக்கு தெரியும் முண்டை வீட்டில் போய் குப்பர் அடிச்சு படுத்துறியாமல அதான் அந்த பிள்ளை வெறி விட்டு போய் தெரியுது போச்சா பப்புனுக்காரன் முடிச்சாம பீஸ் போச்சா யாருக்குமா பீஸ் போக அப்புறம் இருக்கு எனக்கா பீஸ் போக நானும் அப்படி குனிஞ்சே நீ வேற காலை உள்ள விட்டுட்டீல காலை விடாம இருந்திருக்கானு 10 ஏக்கருக்கு போர் போட்டு தண்ணி விட்டுருப்பேன் இப்ப தண்டை தெரியும் இந்த பிள்ளை காய்ச்சப்பாட்டில் நடக்கணும் காய்ச்சப்பாட்டில் நடக்கணும் போராரா முட்டைக்கீடாரா என்னடா சொல்ற ஓர் ஆரா முட்டைக்கீடாரா அந்த பிள்ளை கேட்டுக்க ஓர் ஆரா முட்டைக்கீடாரா இம்புட்டு பொச்சக்கீடாரா ஓர் ஆரா முட்டைக்கீடாரா இம்புட்டு
முன்னாடி கொடுக்க பின்னாடி ரிவர்ஸ்லயும் கொடுக்கணும். பழகுனதே அங்கதானே. அதனால இப்ப தனியா ரோட்டோர வீட்டுக்காரி இவரோ சாப்பு சேலக்காரி காதோறு கொண்டக்காரி இவ கையளப்புல சுந்தரி கெட்டிக்காரி. அவனுதான் பாவன். இந்த 7 வருஷமா கண்ணடிச்சுதான் பாக்குறேன். அது ஒண்ணும் பண்ண முடியலையே. விடுற நம்ம 2 பேரும் பங்கு ஓட்டுக்கிறோம்டா. அடி வந்தாலும் பாட்டி மதுரை சின்னாப்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி வந்தாலும் பாடி மதுரை சின்னாப்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி. நீ தங்கச்சி சொல்லி புதுனது போதும் நீ நிப்பாட்டு. எவ்வளவு மரியாதை. நீ ரொம்ப நல்ல மனுஷன் தான். டேய் நீ எல்லாம் என்ன ஆம்பளையா நீ? இல்லடா உன் கூட பிறந்தது அக்கா தங்கச்சி இல்லையா? பொம்பளை பிள்ளை கால தூக்கலாம்டா. இருடா உனக்கா நான் பேசுறேன்டா சுந்தரி. பேசுங்க 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 மச்சான் சொல்லு. சரி பேசுங்க அண்ணே. பேசுங்க பேசுங்க அண்ணனா. பேசுங்க மச்சான் சொல்லு. சரி சரி பேசுங்க நாரே. குழந்தை நாரேன்றாங்க வேற ஒன்றும் இல்லை. நீ ஒத்த காலத்துல தூக்குன உனக்கெல்லாம் அறிவு இருக்க தூக்கலாமா? நீ எல்லாம் பொம்பளை பிள்ளைவே தூக்க சொல்ற. இப்ப பாடுறா என் சுந்தர் 2 காலையும் தூக்கும் பாரு. ஆமாடா அந்த பிள்ளை 2 காலையும் தூக்கு. அந்த பிள்ளை வீட்டுல காலை தூக்க மாட்டோம் இங்க வந்து தூக்க வருது. மச்சான் பேரு மதுரை பாரு தூக்குச்சுல உட்கார மாட்டேன்றுச்சு. மூட்டு தெரிச்சு போம்டா. மூட்டு தெரிச்சு போ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாங்கலையோ வாங்கலையோ நல்லா இருக்கு. நான் ஒத்துக்கிற மாட்டேன். என்னது நீயே ஒத்துக்க மாட்டேன். ஒழுங்கா சொல்லுனியா? நீ கரெக்டா வச்சு அடிச்சியா? கைய வச்சு பாரு. கைய வச்சு பாக்கணும். நீ எங்கன வச்சு அடிச்சேன்னு நான் கண்ணுல பாத்துட்டேன். கைய வச்சு பாக்கணும்மா. நீ ஒழுங்கா வச்சு அடிக்கல அதனால நான் அடிக்க மாட்டேன். நீ அடிக்க தெரியலன்னு சொல்லு. நீ பாட்டியா அந்த பிள்ளை சூப்பரா செய்ய உன்னைய காட்டிலும் பாருப்ப. ஆனா நீ மனுஷனே கிடையாது. சொல்லி கொடுத்தது யாரு? நான் இல்லப்பா. சிரிச்சா தாண்டி மகராஜ் பாட்டுப்பா. நான் எவ்வளவு சரியா வச்சேன்? ராங்கா பேசுன சரியா வச்சு லேச துணியை விளைவிக்கமா. சரியா வச்சு பெட்டிக்கார சாமல் சத்தியம் பண்ணி நான் ஒத்துக்கிறேன். உள்வாங்கி போச்சு. யாருக்கு? அவளே தெரிச்சு போங்க. பாவம் ஆசை ஆசை எங்க வந்து தீர்த்துக்கிறது. என்ன செய்ய என்ன பண்றது? எல்லாமே ஆடுதேடா. மேல இருந்து கீழே வரைக்கும் ஆடுதே. நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு கல்லையோ கல்லையோ நல்லா இருக்கு.
இப்ப அந்த பிள்ளை வந்தோடனே இப்படி செய்யணும். காலை தூக்கணும். தூக்குறத இதுக்கு பேர் சர்க்கோஸ் இல்லப்பா. அவன் தானே சொல்லி கொடுத்துருக்கியான் வாத்தியார். அவன் தானே இப்ப படுத்துக்கிட்டே காலை தூக்கி அகழிக்கணும். எந்த 999 9 அப்புறம் 9 வந்திருக்கு. அத்தித்தோ திந்து எண்ணம் தன்னை திந்தாது இருந்தோம். அத்தித்தோ திந்து இனம் தன திண்டாது இருந்தோம். தகதித்தோ திந்து இனம் தன திண்டாது. அந்த பொம்பளை பிள்ளை போங்க. இங்க வாடா. என்ன இங்க வாடா. ஒன்னே நம்பி வர. இங்க வரு. இந்த 50 ரூபாய் சில்லறை மட்டும் கொடுவோம் பாக்கெட்ல இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். சாமானே வச்சுக்க எனக்கு வேணாம். அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை போங்கடா. அந்த பிள்ளை தெரிய போச்சு. சரி அண்ணே ஒரு பீடி கொடுத்தாரு. தீப்பெட்டி கொடுக்காம போயிட்டார். தீப்பெட்டி எடுத்துக்கிறேன். தீப்பெட்டி எடுத்துக்கிறேன்டா. பீடி குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அதனால சட்டை சோப்பே வைக்கல. சோப்பு வைக்கல. ஆமா. சரி பெரிய பையா இருக்கே. பெரிய பையா இருக்கு. பெரிய பை தான்டா. நீ உன்னால பார்க்க தான்டா முடியும். ஆடுமா தூக்குமா. என்ன செஞ்ச தம்பி? நான் பார்க்கலையே. சிட்டுக்கார தம்பி அந்த போல பார்க்கலையா? அண்ணனுக்காக ஒரு 5 நிமிஷம் லைட்டை பூரா ஆஃப் பண்ணு. ஏன் என்னத்துக்கு? இன்னொருக்கா செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நீ லைட்டை போட்டு தானே செஞ்ச. அது மாதிரி செய்யா. பொம்பளை பிள்ளை வந்து எனக்கு லைட் போட்டு செய்ய தெரியாது. லைட் போடாம தான் செய்வேன். கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமனே இந்த கத்திரிக்காய். வந்தோடனே அந்த தங்கச்சி எங்க தங்கச்சி அடக்கணும். இம்பிட்டு கறி வச்சிச்சு புண்ணியவதி. இம்பிட்டு கறி தின்னா திண்டு விட்டு இப்போ வந்துக்கிட்டு சோறோட உட்காந்துருக்காங்க. வீட்டில் ஒரு போர்வையும் தலைவனை எடுத்தாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை செஞ்சிடலாம். ஒரு பொம்பளை பிள்ளை சேர்க்க ஆத்தா கை தட்டுக்கத்தா. ஏய் பிரபு பாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகிருக்காங்க. ஏய் பிரபு இந்த பிள்ளை நீ கட்டிக்க. இந்த பிள்ளை வித்தியை காமிச்சு உனக்கு கஞ்சி ஊற்றி பழச்சிக்கிறோம். இந்த காலத்துக்கு கூட்டி அந்த வந்துட்டார் வேறு அவரு. அதாவது வந்து இந்த பெண் வந்து நல்லா ஆடுது. ஒரு மரியாதைக்காக வேணாம் போதும் போதும். மேடைக்கு நீ கஷ்டப்படுற. அவரும் நல்லவர் தூண்டி விடுறாரு. நீ நல்லா இருப்ப. காலையில் 2 லிட்டர் பால் கொடுத்துருனே. ஐயா தம்பி தம்பி செந்தில் முருகா அவர் சும்மா ஒன்றும் கொடுக்கல. அடி போட்டு வைக்கிறாரு. பால் மாடு நல்ல மாடா இருக்கு கறவைக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு அவர் அடி போட்டு வைக்கிறாரு. பால் மாடு நல்ல மாடா இருக்கு. அவர் தெரியலண்ணே. வத்து மாடுன்னு தெரியல. 10 மாடு தெரியாம ஆசைப்பட்ட வேமா அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி உள்ளார். அன்பளிப்பு அந்த மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி எழுந்த வணக்கம். பால்கார மாமாவா நீங்க? பால்கார மாமா பால் நல்லா கருப்பாரு போல. காலையில அடி போடுறாரு. பால் காலையில கொடுத்து விட்டுருக்காரியா? அழகா ஆடுறீ அழகா பாடுறீ. உங்க பேர் என்ன? என் பேர் காட்டுறா. நீங்க? என் பேர் குத்துராசா. நல்ல பேரு. பேரை சுருக்கிடுவோமா? எப்படி? உங்க பேர் காட்டு. என் பேர் குத்து. சரி நீங்க கூப்பிடுங்க பாப்பா. குத்து கொஞ்சம் பொறு. உன்னோட பேர் என்னடா? என் பேரு சொருகு. சொருகு தம்பி உன் பேரு? என் பேரு நிமிந்தடி நீலமேகம். அண்ணே உங்க பேரு? மாட்டு. கடப்பாறை. எது வேணும் உனக்கு? குத்து வேணுமா சொருகு வேணுமா? எங்க வரிசையா சொல்லு. எனக்கு குத்து தான். இருமா. உன் பேர் என்ன? என் பேரு குத்து. ஓம் நீ சொல்லுமா. நீ சொல்லுமா முதல்ல. என் பேரா? என் பேரை கேளுமா. உன் பேரு நீயா? குத்து. அவன் பேரை கேளு. உன் பேரு நீயா? சொருகு. ஏன் உன் பேரு நீயா? நிமிந்தடி நீலமேகம். அண்ணே கடப்பாறை. வேணாம் சொல்ல மாட்டாரு. அதனால முருகா எனக்கு அதெல்லாம் வேணாமியா. எனக்கு குத்துறதையா பிடிக்கும். நான் முதல்ல குத்துறேன். நீ அப்புறம் சொருகு. நிமிந்து அடிக்க ரொம்ப லேட் ஆகும். குத்து சொருகுதே நல்லா இருக்கும். என்ன புறம்போக்கு சொத்தா? அதனால உங்க உண்மையான பேர் என்ன? என் உண்மையான பேர் சுந்தரியா. என் பேரு பிரபுராஜா. நல்ல பேரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல இல்ல. 1000 தான் தொங்கி இருக்கும்ல. தாலிமா. இந்த பாசி போட்றீங்க. பாசி போட்றீங்க. அதனால உங்களை பார்க்கல. என்ன பார்க்கல? எனக்கு காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சு. அதனால
நம்ம காதல பண்ணுவோமா? காதல் ஒண்ணா சிகல் வடியுமியா? சிகல் வடிஞ்சா பஞ்ச வச்சு அடிச்சுக்குவோம். நீ தள்ளி நில்லு. என்னோட திறமையை நீ பாக்குறியா? கண்டிப்பா. தம்பி ஒரு சின்ன பையன் வாடா. டேய் தம்பி. டேய் தம்பி சின்ன பையன் கட்ட போட சட்டை. பச்சை கலர், ப்ளூ கலர், வெள்ளை கலர், ஊதா கலர், மஞ்சள் கலர் வாப்பா. சும்மா வாடா. வாடா. ஐயா கை தட்டுங்க. தங்கப்புல வாங்க. கை தட்டுங்க. மேடை ஏற ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு யாருக்கு கிடைக்காது. அத்தாச்சியை கட்டி பிடிக்கணும்னே வர. நம்ம ஊர் பேர் நல்லா தட்டுங்க கை தட்டுங்கத்தா. எல்லாம் சே தட்டுங்க பல்ல தட்டுங்க. நம்ம ஊர் பேருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும். தம்பி உன்னோட பிரபு உன்னை விட கெதிச்ச வேலை இருக்கேன். ஆளு முத்து நாள் மாதிரி இருக்கேன். விட அதுதான். உங்க பேர் என்ன? விஷ்ணுவர்தன். 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 எத்தனாவது படிக்கிறீங்க? 5வது படிக்கிறீங்க. நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஆம்பளை டீச்சரா பொம்பளை டீச்சரா? பொம்பளை டீச்சரு. நல்லா போய் சைட் இருப்பீங்க இல்ல? இப்ப பூரா அப்படித்தானப்பா பண்றாங்க. தம்பி நம்ம ஊர்ல இன்னைக்கு என்ன சாமி கும்பிடுறாங்க? கூத்தாண்டிச்சு சாமி கும்பிடுறாங்க. அதனால அண்ணன் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லணும். சொல்றியா? ஊளமுக்கு சனியே சுடுகாட்டு மண்டை அடிய நாதாரி முண்டை கை தட்டுக்கத்தா. தம்பி டேய் நாங்கெல்லாம் ஆம்பளை சிங்கம். நாங்கெல்லாம் ஆம்பளை சிங்கம் அப்படி தாண்டி சொல்லுவான். சொல்ற அண்ணனுக்கு சொல்லு. கீழே புடிச்சு பாரு. வாய்ப்பு மட்டும் கொடுத்துறாத. வாய்ப்பு கொடுத்தா புள்ள சும்மா குமுறி அப்புறம் பாரு. பிடிச்சு பாரு. நீ நெசமா பாரு. எப்படிமா இருக்கு? சும்மா எப்படி இருக்கு? பச்சை மிளகாய மெதமா நினைச்சிடாத. கண்ணில் வச்சு பாரு. வாயில வச்சு பார்க்க சொல்றா. சுறுச்சுருன்னு இருக்கேன். நீயே ஒத்துக்கிட்டியா? வச்சு மட்டும் மாத்துறாத. சும்மா சுறு முண்ட ஆரம்பிச்சிரும் பார்த்துக்க போறான். அதான் தம்பி அண்ணன் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு உன் மனசுல என்ன பொருள் ஆசைப்படுறியோ கையை விட்டுறான். நீ மேல கையை வை. சும்மா வைடா. நல்லா சொல்லு. ஊளமுக்கு சனியே சுடுகாட்டு மண்டை நாதாரி முண்டை என்னடா இருக்க முடிக்கிட்டேன். பிள்ளை எதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் பத்தியல தெரியும் எனக்கு. உள்ள நான் பாம்பு தான் வச்சிருந்தேன். ஏன் இதை மாறிச்சுன்னா இப்ப என்ன பண்ணா அவனை கூப்பிட்டு அங்கேயே வச்சு அமைக்கிட்டு இருக்கான். அவ பிள்ளைக்கு அந்த நோக்கம் போயிருமா இல்லையா? பிள்ளை அதுக்கு ஆசைப்பட்டிருக்கான். தம்பி நம்ம ஊர் தண்ணி அண்ணன் குடிக்கிறேன் பாரு. சூப்பரா இருக்கு. நீ கொஞ்சம் குடிவா. தம்பி தண்ணி எப்படி இருந்துச்சு? தண்ணி எப்படி இருந்துச்சு? உப்பு கைக்குதா? அண்ணன் தண்ணி அப்படித்தாண்டா இருக்கேன். அண்ணன் கொடுத்த தண்ணி அப்படித்தாண்டா இருக்கேன். தண்ணியை குடிச்சில தண்ணி அப்புறம் கக்கடா. நீ தண்ணிய கக்கல அமர குண்டியோட இப்ப பத்தி விட்டுருவீங்க. உள்ளுக்க அமர குண்டியோட பத்தி விட்டுருவீங்க. என்ன செய்யற? அவன் சொல்றியா பருப்பு ஒண்ணு கடிச்சு விட இருக்கிறியா மத்தியா? தண்ணியை கக்க முடியாதுல. சட்டை லேசா தூக்கு. சும்மா தூக்குறான். சட்டை அப்படி தூக்கி அதான் இருக்குதா அப்ப பிள்ளைய கெடுத்து விடுவாங்க. அவ அண்ணன் இப்ப தண்ணி எடுக்க வாடா. ஊளமுக்கு சரியா சுடுகாட்டு மண்டை நாதாரி முண்டை வாடா. அண்ணன் எடுக்க தண்ணி எடுக்க அண்ணே இங்க வாத்துறா. ஏண்டா
ஒரு முடக்கு தண்ணியை குடிச்சு விட்டு ஒரு கவலையா டவுசர் நனே தம்பி நல்லா படிக்கணும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? நீ தள்ளி கை ஓடு தெரியும். இப்ப கைய போடுவ அப்புறம் வாயை கொண்டி போடுவ தேவையாது. தள்ளி தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க? விஷ்ணுவர்தன். நல்லா படிக்கணும். யாருக்கு என்ன கொஞ்சம் தள்ளி யாருக்கு என்ன செய்தியை செய்யறோம் கடைசி வரைக்கும் அவளுக்கு பிறந்தவளை ஒன்று பேச வர்றாங்களா? யாருக்கு என்ன செய்தியோ இல்லையோ கடைசி வரைக்கும் பெத்த தாய் தகப்பனை கை விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊற்றணும். இவ்வளோ மாதிரி லம்பாடி முடிய கல்யாணம் மட்டும் பெத்த கஞ்சி ஊற்ற விட்டுறக்கூடாது. இவளை நம்பி வந்து அவளை விட்டுவிட்டேன் அப்படி செஞ்சிடக்கூடாது தம்பி. அதே மாதிரி உங்கள் எல்லோருக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். நமது பிள்ளைகள் எதில் அவங்க ஆசைப்படுறாங்களோ, ஒரு இன்ஜினியரோ, ஒரு டாக்டரோ, ஒரு வக்கீலோ, ஒரு கலைத்துறையோ, எந்த துறையில் அவங்க ஆசைப்பட்டு வர்றாங்களோ அடிக்காமல் தட்டி கொடுத்து அவர்களை படிக்க வைங்க, முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. ரொம்ப இல்லாட்டியும் எளிய கிராமத்தில் பிறந்து ஒரு எளிய வீட்டில் பிறந்தாலும் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு விஞ்ஞானியாக ஆக்கும்படி கேட்டுக்கொண்டு உங்களது பொற்பாதங்கள் வனை கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை துவங்குகிறோம். இந்த பையன் என்ன ஆசைப்பட்டாலும் செஞ்சு கொடுக்க சொல்றமே. இந்த வயசுல எனக்கு பொண்டாட்டி கட்டி வைனா கட்டி வைக்க முடியுமா? பச்சவ கல்யாணம் வைப்பா. அவன் என்ன செய்வான்? அந்த காலத்துல சொல்லிருக்காங்க. என்ன? கலிகாலத்துல தும்பச்சடியில தொட்டி கட்டி ஆட்டுப்போ. தும்பச்சடியில தொட்டி கட்டி ஆட்டுவாங்க. அப்பயே புராணத்தை எழுதி வச்சு போயிருக்காங்க. அது மாதிரி பிள்ளைய பத்தி தும்பச்சடியில தொட்டி கட்டி ஆட்டிட்டு போறேன். ஏமா போமா தள்ளி நில்லுமா. ஒன்னேடோட சேர்ந்து விட்டாலும் நீ கட்டி போடுவையா? நீ நல்லா ஆடுவீங்களா? ஏய் புதி. உனக்கு ஒரு நல்ல கை தட்டுங்கயா. அப்போ ஒரு துண்டு ஓடுங்க பிள்ளைக்கு வாங்க. தெரியல. நல்லா தட்டுக்கத்தா. நம்ம ஊர் பிள்ளை ஒரு மேடையில் ஏறிக்க நல்லா நல்லா கை தட்டுங்கப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நன்றி. சித்திர புவிலி பாரமா சித்திரை மெலிந்ததேனம்மா பத்தி வீரல் நடக்க தானமா முத்துரகம் எனக்கு தானமா சித்திர புவிலி பாரமா சித்திரை மெலிந்ததேனம்மா பத்தி வீரல் நடக்க தானமா முத்துரகம் எனக்கு தானமா உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தனே உயிரோடு உயிராக இந்த பிறவி எடுத்தனே மாமரத்து பூவெடுத்து பஞ்சம் கொண்டு போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகமும் விரைவில் அரங்கேறணும் மாமரத்து பூவெடுத்து பஞ்சம் கொண்டு போட கூடலை வேணாடினேன் குடிவிட மனசு துடிக்கிறே கூட வந்த நானும் தடுக்கிறேன் கூடலில் பூச்சூடினே கூடலையே நாடினே குடிவிட மனசு துடிக்கிறே கூட வந்த நானும் தடுக்கிறேன் கடலோடு பிறந்தாலும் இந்த ஆலைகள் ஏங்குதே மனதோடு பிறந்தாலும் இந்த மனசு ஏங்குதே மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் கொண்டு போடவா பூமரத்து எடுத்து போதையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் கொண்டு போடவா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக
தாயாரும் அறிந்ததில்லை, தந்தை முகம் அறிந்ததில்லை. தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டு கேட்கவில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாடுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவதில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடாம். ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடாம். 100 ஆண்டு காலம் முதல் புள்ளூர் மக்கள் மாறாத பாசமட. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலை இணைந்து வந்தோம் அன்பாலை இணைந்து வந்தோம் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. நன்றி நன்றி நன்றி.